வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் ரெசிபியை பார்க்க போகிறோம். ஆம், நீங்கள் பார்ப்பது உண்மைதான். இன்று நாம் ஒரு முழு ஆடு அல்லது செம்மறி ஆடு உடல் எடுத்திருக்கிறோம். இதை சமைப்பதற்கு முன் அதை நன்றாக சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம். அதனால்தான் இதை ஒரு பெரிய தட்டில் வைத்து தண்ணீரால் ஒவ்வொரு பகுதியையும் மிகவும் சுத்தமாகவும் கவனமாகவும் கழுவுகிறோம். இவ்வளவு பெரிய முழு ஆட்டை வைத்து என்ன அசத்தலான உணவை செய்ய போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள உடனே வீடியோவுக்குள் போகலாம் வாங்க. இப்போது உண்மையான கட்டத்துக்கு வந்துவிட்டோம். இந்த உணவுக்கு அசல் சுவையை கொடுக்கும் ஸ்பெஷல் மசாலாக்களை இங்கே தயாரித்து வருகிறோம். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் மற்றும் நம்முடைய சீக்ரெட் ஹோம்மேட் கரம் மசாலா அனைத்தையும் சேர்த்து கையால் நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். இப்போதுதான் உண்மையான வேலை ஆரம்பமாகிறது. ஒருவர் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து இந்த முழு ஆட்டுக்கும் மசாலா தடவும் வேலையில் இறங்கியிருக்கிறோம். கால்கள், தொடைப்பகுதி, பின்புறம் இப்படி ஒவ்வொரு அங்குலத்திலும் மசாலா பேஸ்டை நன்றாக அழுத்தி தடவி உள்ளே வரை சுவை சேரும் வகையில் பூசுகிறோம். இது பெரிய விருந்து என்பதால் எந்த இடத்திலும் இடைவெளி இல்லாமல் மசாலா கோட்டிங் கொடுத்தால்தான் அதன் சுவை அடுத்த லெவலில் இருக்கும். பார்க்கும் போதே நாவில் எச்சில் ஊறுகிறதில்லையா? இனி இதை எப்படி வறுக்க போகிறோம் அல்லது எப்படி சமைக்க போகிறோம் என்பதை தொடர்ந்து பாருங்கள். மறுபுறம் சமையலுக்காக விறகடுப்பின் மீது ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்தை தயார் செய்து வைத்துள்ளோம். அதில் எண்ணெய் ஊற்றி நன்றாக காய்ந்ததும் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் முழு பிரியாணி மசாலா பொருட்களை சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டும். விறகடுப்பில் பித்தளை பாத்திரத்தில் சமைத்தால் வரும் அந்த மணமும் சுவையும் தனி லெவல். வெங்காயம் நன்றாக பொன்னிறமாகும் வரை தொடர்ந்து கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். வெங்காயம் நன்றாக வதங்கிய பிறகு அடுத்ததாக இதில் என்ன சேர்த்து சுவையான கிரேவி தயாரிக்க போகிறோம் என்பதை பார்ப்போம். வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். வாவ்! தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் மசாலாவுடன் நன்றாக வெந்து மேலே எண்ணெய் எப்படி பிரிண்டு வந்திருக்கிறது பாருங்கள். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீரை இதில் ஊற்றுகிறோம். முழு ஆடும் நன்றாக வேக வேண்டும் என்பதால் போதுமான அளவு தண்ணீர் சேர்க்கிறோம். இந்த தண்ணீர் நன்றாக கொதித்து மசாலாவின் அனைத்து சுவைகளும் அதில் கலக்கும் வரை சிறிது நேரம் கொதிக்க விட வேண்டும். அதன் பிறகுதான் அடுத்த முக்கியமான கட்டம் தொடங்கும். கிரேவி கொதிக்க தொடங்கியுடன் வரும் அந்த அற்புதமான மனம் வீடு முழுவதும், இல்லை ஊரே முழுவதும் பரவுகிறது. அடுத்த காட்சிக்காக தயாராக இருங்கள். கிரேவி நன்றாக கொதித்ததும் முன்பே கழுவி ஊற வைத்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்க்க வேண்டும். அரிசி உடையாமல் மிக கொதிக்கும் கிரேவியில் சேர்த்து மசாலாவின் அனைத்து சுவைகளும் அரிசியில் நன்றாக கலக்கும்படி மெதுவாக கிளற வேண்டும். ஆஹா, கொதிக்கும் கிரேவியில் அரிசி சேர்ந்த அற்புதமான மனமே பசியை தூண்டிவிடுகிறது. இனி நம்முடைய ஸ்பெஷல் பிரியாணி சாதம் எப்படி வெந்து தயாராகிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். 1 இல்லை, 2 இல்லை, மொத்தம் 3 முழு ஆடுகள் காரசாரமான மசாலா கோட்டிங்குடன் அழகாக தயாராகி நிற்கின்றன. இங்கே பாருங்கள், கிரேவியில் சேர்த்த பாஸ்மதி அரிசியும் மசாலாவின் முழு சுவையையும் உறிஞ்சி நன்றாக வெந்து மனம் வீசுகிறது. இப்போது இந்த ஜூசியான மசாலா ஊற வைத்த முழு ஆடுகளையும் இந்த மனமார்ந்த பிரியாணி சாதத்தையும் ஒன்றாக சேர்த்து உண்மையான ராயல் ஸ்டைலில் தம் போட போகிறோம். இந்த காம்பினேஷனை பார்க்கும் போதே வாயில் நீர் ஊறுகிறது அல்லவா? இறுதியில் இது எப்படி என்பதை கண்டிப்பாக மிஸ் செய்யாதீர்கள். இப்போதுதான் உண்மையான ட்விஸ்ட். நாம் சமைத்த அந்த மனமார்ந்த பிரியாணி சாதத்தை மசாலா தடவிய முழு ஆட்டின் வயிற்று பகுதியில் நிரப்பப் போகிறோம். பெரிய கரண்டியால் சாதத்தை எடுத்து ஆட்டின் உள்ளே எந்த இடைவெளியும் இல்லாதபடி மிகவும் கவனமாக நிரப்ப வேண்டும். இதுவே அரபிக் ஸ்டைல் ஸ்டஃப்ட் மந்தியின் சிறப்பம்சம். இப்படி செய்வதால் ஆட்டு இறைச்சியில் இருந்து வெளிவரும் சாறுகள் வேகும் போது சாதத்துடன் கலந்து அதன் சுவையை இன்னும் அற்புதமாக மாற்றிவிடும். ஆட்டின் உள்ளே சாதத்தை முழுவதுமாக நிரப்பிவிட்டோம். இப்போது சாதம் வெளியே வராமல் இருக்க வயிற்று பகுதியை நன்றாக தைத்து மூட வேண்டும். தடிமனான நூலை பயன்படுத்தி எந்த இடைவெளியும் இல்லாதபடி உறுதியாக தைக்கிறோம். இப்படி நன்றாக மூடுவதால் உள்ளே தம்மாக சிறந்த சூழல் உருவாகும். இறைச்சி வேகும் போது அதிலிருந்து வரும் சாறுகளும் மணமும் உள்ளே இருக்கும் பிரியாணி சாதத்தில் நன்றாக கலந்துவிடும். அதனால் ஒவ்வொரு அரிசி தானியமும் அற்புதமான சுவையுடன் இருக்கும். பேக்கிங் வேலை முடிந்துவிட்டது. அடுத்து இதை தம் வைக்க அடுப்பில் ஏற்ற போகிறோம். அடடா, பாருங்கள், சாதத்தை உள்ளே நிரப்பி நன்றாக தைத்த பிறகு நம்முடைய 3 முழு ஆடுகளும் சமைக்க 100%. வெளியே காரசாரமான மசாலா, உள்ளே மனமார்ந்த பிரியாணி சாதம். இந்த காம்பினேஷனை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது அல்லவா? பெரிய அளவிலான இந்த இறைச்சியை எப்படி மெதுவாக வேக வைத்து ஜூசியாக மாற்றப் போகிறோம் என்பதை இப்போது பார்ப்போம். இனி தாமதம் வேண்டாம், இதை உடனே தம் வைக்க போகிறோம்.
இறுதியில் கிடைக்கும் அசத்தலான தோற்றத்தையும் டேஸ்டிங்கையும் பார்க்க வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். இப்போது உண்மையான தம் சமையல் தொடங்குகிறது. தயாராக வைத்திருந்த அந்த பெரிய முழு ஆடுகளை ஒரு பெரிய பாத்திரத்தில் மிகவும் கவனமாக அடுக்கி வைக்கிறோம். இறைச்சி பாத்திரத்தின் அடியில் ஒட்டாமல் எல்லா பக்கமும் சமமாக வேகும் வகையில் ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக சரியாக அமைப்பது மிகவும் முக்கியம். இந்த பெரிய பாத்திரத்தில்தான் அவை மெதுவாக ஆவியில் வெந்து உள்ளே இருக்கும் பிரியாணி சாதமும் வெளியே இருக்கும் இறைச்சியும் முழுமையாக சுவை சேர்ந்து வெந்துவிடும். பாத்திரத்தில் எல்லாவற்றையும் அழகாக அடுக்கிவிட்டு இதற்கு மூடி போட்டு எப்படி தம் செய்ய போகிறோம் என்பதை தொடர்ந்து பாருங்கள். இப்போது பாத்திரத்திற்கு மூடி வைத்து ஆவி வெளியேறாமல் இருக்க மேலே ஒரு பெரிய கனமான கல்லை வைத்துவிட்டோம். விறகடுப்பின் தீயையும் மிதமாக வைத்து உள்ளே இருக்கும் இறைச்சியும் சாதமும் ஆவியில் நன்றாக வேகும் வகையில் தம் செய்ய வேண்டும். இந்த ஆவி தம் முடிந்ததும் இறைச்சி எவ்வளவு மென்மையாகவும் சுவையாகவும் வெந்திருக்கும் என்று நினைத்தாலே நீரூறுகிறது. தம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இப்போது இந்த அடடா, எவ்வளவு நேரமாக காத்திருந்த அந்த தருணம் வந்துவிட்டது. மூடியை திறந்தவுடன் பாருங்கள், அந்த சூடான நீராவி எப்படி எழுகிறது. வாவ், உள்ளே இருக்கும் நம்முடைய ஸ்டஃப்டு முழு ஆடுகள் எவ்வளவு அருமையாக வெந்திருக்கின்றன என்பதையும் கால் துண்டுகளை பார்த்தாலே புரிகிறது. ஆவியில் தம் செய்ததால் இறைச்சி எலும்பிலிருந்து எளிதாக பிரியும் அளவுக்கு மென்மையாகவும் ஜூசியாகவும் வெந்துவிட்டது. அதன் மனம் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அசத்தலாக இருக்கிறது. இனி தாமதம் வேண்டாம், இதை வெளியே எடுத்து உள்ளே இருக்கும் பிரியாணி சாதம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து சுவைத்து பார்ப்போம் வாங்க. நம்ப முடியவில்லையா? இறைச்சி எவ்வளவு மென்மையாக வெந்திருக்கிறது என்பதை இப்போது நீங்களே பாருங்கள். கையால் லேசாக இழுத்தாலே வெண்ணெய் போல எவ்வளவு எளிதாக பிரிந்து வருகிறது பாருங்கள். எலும்பிலிருந்து இறைச்சி மிகவும் மென்மையாக, மசாலாவின் அனைத்து சுவைகளும் இறைச்சிக்குள் நன்றாக ஊறி உள்ளே மிகவும் ஜூசியாகவும் டெண்டராகவும் வெந்திருக்கிறது. உண்மையில் இதுதான் சரியான சமையல். இனி தாமதம் வேண்டாம், தட்டுகளில் பரிமாறி இந்த அற்புதமான சுவையை ரசிக்கும் நேரம் வந்துவிட்டது. அடுத்த காட்சியுடன் இந்த விருந்தை நிறைவு செய்வோம். இப்போது இறுதி கட்டத்தை வந்துவிட்டோம். ஒரு பெரிய ராயல் தட்டில் நாம் சமைத்த பிரியாணி சாதத்தை பரப்பி அதன் மேல் இந்த முழு ஆடுகளை அழகாக வைத்து அலங்கரிக்கிறோம். ஆஹா, சூடான பிரியாணி சாதத்தின் மேல் இந்த ஜூசியான மட்டன் துண்டுகள் இருக்கும் காட்சி வேற லெவல். பார்த்தாலே வாயில் எச்சில் ஊறுகிறது அல்லவா? இப்போது இந்த பிரம்மாண்டமான விருந்தை எங்கள் முழு குழுவும் சேர்ந்து எப்படி ரசித்து சாப்பிடுகிறோம் என்பதை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் இப்போதே லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னங்க, அடடா, இந்த க்ளோஸ்அப் காட்சியில் பாருங்கள். பிரியாணி சாதம் ஒவ்வொரு அரிசி தானியமும் தனித்தனியாக உதிரியாக எவ்வளவு அழகாக வெந்திருக்கிறது. நாம் சேர்த்த ஸ்பெஷல் மசாலாவின் நிறமும் அதன் அற்புதமான சுவையும் சாதத்தில் நன்றாக கலந்ததால் பார்க்கவே மிகவும் ரிச்சாகவும் கலர்ஃபுல்லாகவும் தெரிகிறது. ஒரு பக்கம் ஜூசியான மட்டன் துண்டு, இன்னொரு பக்கம் சூடாக மனம் வீசும் பிரியாணி சாதம். இந்த இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் சொர்க்க சுவை போல இருக்கும். இனி காத்திருக்க முடியாது. எங்கள் முழு குழுவும் சேர்ந்து இந்த பிரம்மாண்ட விருந்தை இப்போதே ருசிக்க போகிறோம் வாங்க. இப்போதுதான் உண்மையான விருந்து ஆரம்பமாகிறது. பாரம்பரியமாக பசுமையான வாழை இலையை விரித்து சூடான பிரியாணி சாதத்தையும் மட்டன் துண்டுகளையும் பரிமாறியுள்ளோம். அதோடு அந்த சுவையான கிரேவியையும் சிறிது சேர்த்து கையால் நன்றாக கலந்து சாப்பிட்டால் ஆஹா நண்பர்களே, சுவையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அமிர்தம் போல இருக்கும். மென்மையாக வெந்த இறைச்சி, மனம் நிறைந்த பிரியாணி சாதம், நாபூர வைக்கும் கிரேவி, இந்த மூன்றின் காம்பினேஷன் இன்றைய விருந்தை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று விட்டது. இந்த பிரம்மாண்டமான சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு அசத்தலான ரெசிபியுடன் சந்திப்போம். பை பாய்.